வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். ஆன்சர் சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கேண்மை என்ற சொல்லின் பொருள் நட்பு, எதிர்ச்சொல் பகை. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அடிமுரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. ஆன்சர் நிறை நிறை நேர். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1½ மாத்திரை. இரட்டை கிளவி இரட்டிற் பிரித்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. கமலா சிரித்தாய் காலவழு என்பது பொருந்தாதது. கமலா சிரித்தாய் என்பது இடவழு. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இந்தியா வென்றது உவமையாகு பெயர் என்பது பொருந்தாதது. இந்தியா வென்றது இடவாகு பெயர். தொழிற்பெயரை கண்டறிக. வா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வருதல். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இனிய நண்ப இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சம். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. அடுத்து பொருத்துக. திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். தமிழ்விடு தூதின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தமிழ்விடு தூது நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் குண்டலகேசி. குண்டலகேசி என்பது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடிச் செய்யுள். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டெனக் கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். 9 நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீறாப்புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். அடுத்து பொருத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். நவ்வி இச்சொல்லின் பொருள் மான்.
சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளோரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாணசுந்தரனாரால் பாராட்டப் பெறுபவர் முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடிதப் பகுதி? மு. வரதராசனாரின் கடிதப் பகுதி. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. அடுத்து பொறுத்துக. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ்ச் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி, அங்கையர்கண்ணி, மதுரவசனி, தேன்மொழிப்பாவை, கட்கநேத்திரி, வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி, நீள்நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர் கரணத்து + ஏர் எனப் பிரியும். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி, விகுதி. உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். இறை, செப்பு என்பன கீழ்க்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானைக் கன்றும் நின்றது. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் குளிரூட்டும் பெட்டி. கோ. இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. அத்தி பூத்தது போல. அரிய செயல். உயிரும் உடம்பும் போல. ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி. பயனில்லை. இடிவிழுந்த மரம் போல. வேதனை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். கேழல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பன்றி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி விடை எழுதுக. திருஞான சம்பந்தர் சீர்காழி. திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர். மாணிக்கவாசகர் திருவாதவூர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை.
தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது கோதில் பசு என்பது பொருந்தாதது. அடுத்து பொறுத்துக. பொருளறிந்து பொறுத்துக. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெழுதுக. புரிசை மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ளவேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார் என்பது திருஞான சம்பந்தரோடு தொடர்பில்லாதது. உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். சால இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991ஆம் ஆண்டு. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பெற்றது. எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப் பெற்றவர் கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா விடலைப் பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா. எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். மூவா எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அடுத்து பொறுத்துக. எட்வர்ட் மைப்ரிட்ஸ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்சு இயக்கப்படம். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. தமிழர் புலம்பெயர காரணங்கள். வாணிகம், வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாக தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. தேங்க்யூ.